வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பேண்ட் ஒன்று கட்டிங் பண்ண போகிறோம். நேரோ ஃபிட் பேண்ட். நார்மலாக வந்து ரெகுலராக வெட்டக்கூடிய பேண்ட்டு தான். பெருசாக ஒன்றும் மாற்றங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம தீபாவளியில் நிறைய கேப் விழுந்ததுனால வந்து நம்ம தொடர் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பேண்ட்டை போடுறோம். 38 இன்ச்சு இடுப்பு, 42 இன்ச்சு சீட்டு. ரொம்ப சிம்பிளாக இந்த பேண்ட்டை எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேண்ட்டு கட் பண்ண போகிறோம். பேண்ட்டு வந்து 40 இன்ச்சு உயரம், 14.5 ஷோல்ட்ரு, 14.5 பாட்டம், 38 இடுப்பு, 42.5 சீட்டு, 25 தொடையினுடைய டைட் அளவு, 27.5 இன்ச்சு ரெடி லூஸு, ஃபோர்க்கு வந்து 10.5 இன்ச்சு நேரோ ஃபிட் பேண்ட்டு. ஹைட்டு 40.5, 2.5 இன்ச்சு பாட்டத்துக்கு, பாட்டம் மடிப்பு. ஃபோர்க்கு வந்து 10.5. இதில் பாதி, அதிலேருந்து 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. சீட்டு 42.5, 12 ஒரு பாகம், 3.5 இன்ச்சு. சீட்டு 42.5, 10.5 இன்ச்சு ஒரு புள்ளி, 10.5 இன்ச்சு, 10.5 ஒரு பாயிண்ட்டு, ப்ளஸ் 3/4, 1.25 வந்து போர்க்கினுடைய அளவு, 13.5, அதில் பாதி சென்ட்ரு, 6.25 ஒரு புள்ளி இருக்குது, 6.25 ஒரு பாயிண்ட் வந்து சென்டருனுடைய டெப்த். பாட்டம் 14.5, 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 7.25. பிளேக்கு சென்ட்ரு, 4.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 9.25. இதுக்குமே நம்ம இப்போ ஒரு ஸ்கேல் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸ்கேல் கட்டிங் ஆகி பிரிண்டிங்கில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கேல் வந்து நம்ம மாற்றி மாற்றி எடுக்க வேண்டாம். ஒரே ஸ்கேல் வச்சு பண்ணுற மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு சில நாட்களில் வந்து அது வந்துடும். எல்லாருமே அதுவும் வாங்கிக்கலாம். 38, 9.5 ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி. சீட்டினுடைய அளவு 10.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, ப்ளஸ் 3/4 இன்ச்சு. இந்த ஃபஸ்ட் லைனு ஒன்றே முக்கால் இன்ச்சு பாக்கெட்டினுடைய லென்த்து, அகலம் 1.25, லென்த்து வந்து
6.5 இன்ச்சு 6.25 இன்ச்சு வச்சுருக்கோம். ரைட்டாக பெண்டு ஷேப் 38 இடுப்பு. இப்போ ஃப்ரண்ட் மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. பேண்ட்டு கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம். அடுத்து பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பேக் கட் பண்ணுறோம். இதில் சென்ட்ரு பார்த்துக்கணும். 9.25 ஒரு பாயிண்ட்டு. இந்த துணியோட எண்டிலிருந்து இங்கே 9.25 ஒரு பாயிண்ட்டு. கீழே அதே மாதிரி 9.25 ஒரு பாயிண்ட்டு. அப்போ சென்ட்ரு வாட்டம் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த கிராஸ் இந்த மார்க்கை விட்டு ஏன் இப்படி வந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்டிலேருந்து இங்கே கீழே வந்து 4 இன்ச்சு இறங்கி வந்திருக்கு. அப்போ இது நம்ம கீழே இறங்கி ரெடி ஆகும்போது உள்கால் ஜாயின் பண்ணும்போது இங்கே ஷார்ட்டேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இதை வந்து இந்த மைனஸை இங்கே வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இருபத்தி 7.5 இன்ச்சு தொடையினுடைய லூஸு. இந்த ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா 13.25 நமக்கு வேணும் ஆக்சுவலாக. அப்போ இங்கே 13 தான் ஃப்ரண்ட் இருக்குது. அப்போ 13.25 இங்கே வருது, இந்த இடத்துக்கு வருது. நம்ம ஒரு 4 இன்ச்சு மைனஸ் பண்ணி 13.5 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்தே ஒரு 4 இன்ச்சு கம்மியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போது 13.5 இன்ச்சு. இந்த 13.5க்கு மார்க் பண்ண இடத்துல இந்த ஷேப்பை வந்து அப்படி கரெக்டாக எடுக்கணும். பேக் அப்புறம் அப்படியே வந்து இந்த வாட்டம், இந்த ஷேப்பை அப்படியே நம்ம மேலே கொண்டு போயிடலாம். இப்போ இந்த மார்க்குக்கும் இந்த எண்டுக்கும் சென்ட்ரு. இப்போ இந்த கிராஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து 22.5. இப்போ இந்த எண்டிலிருந்து 38 இடுப்பு, சீட்டு 42.5. அப்போ 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு சீட்டுக்கு இடுப்புக்குள்ள வித்தியாசம் 4.5 இன்ச்சு. அப்போ இங்கே 4.5 வந்து 4ஆக டிவைட் பண்ணோம்னா 1 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இதுக்கு நேரம் வந்து 22.5 இதுக்கு நேரம் இங்கே வைக்கணும். 22.5க்கு 4 இன்ச்சு சேர்த்து 22.25. அந்த கிராஸில் 4 இன்ச்சு குறையும், அதுக்காக அதில் 4 இன்ச்சு சேர்த்துக்கணும். சைடு ஸ்டிச்சிங்க்கு 38 9.5 3/4 இன்ச்சு டாட்டுக்கு, 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சுருக்கோம் டாட்டுக்கு. இந்த ஃப்ரண்ட்டு வந்து 42.5 இன்ச்சு சீட்டு 10.5 + 3/4 10.5 + 3/4 கரெக்டாக இருக்குது. அப்போது ஃப்ரண்ட்டு வந்து சரியாக இருக்குது. இப்போ பேக்குக்கு மட்டும்தான் நம்ம அளவு வைக்கணும். அப்போது 42.5 10.5 இன்ச்சு ஒரு புள்ளி, 11.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. அப்போ 11.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுங்கும் போது கரெக்டாக இந்த எண்டுலேருந்து 4 இன்ச்சு உள்ள தள்ளி இருக்குது. இது எண்டு, இதுலேருந்து 4 இன்ச்சு உள்ள தள்ளி அளவு வருது. அதை இந்த எண்டுக்கு நேராக 4 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கலாம்.
தொடையினுடைய லூஸ் வந்து 27.5. இங்கே ஸ்டிச்சிங் கழிச்சுக்கணும். இங்கேயும் அதே மாதிரி ஸ்டிச்சிங் கழிச்சுக்கணும். 12 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 27.5. இங்கே சைடு ஸ்டிச்சிங் பண்ணி கழிச்சு 12.25 ஒரு பாயிண்ட்டு, 12.25 வந்து ரெடியில் வரும். இங்கேருந்து 4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இங்கே 1.25 ஒரு பாயிண்ட்டு, இங்கே 1.25. கரெக்டாக வந்து நம்ம சீட்டில் 12 ஒரு பாகம் வச்சுருக்க இடம் தான் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அதிலேருந்து கரெக்டாக நம்ம எப்படி எடுத்துடணும். இப்போ கட் பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிடலாம். மேலேருந்து 3 இன்ச்சு. இந்த டாட்னுடைய அளவை கழித்து சைடில் ஸ்டிச்சிங்கையும் கழித்து இந்த சென்டரை வந்து இதில் சென்டரை எடுத்துக்கோங்க. டாட்டுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு, 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சுருக்கோம். கட் பாயிண்ட்டினுடைய அளவு இந்த சென்டரில் இருந்து 4.5 இன்ச்சு, 4.25 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோதான், பேக் மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. கட் பண்ணிடலாம். இப்போ பேண்ட்டுக்கு வந்து சைடில் வந்து ஸ்டிச்சிங் போட்டு தான் அடிக்க போகிறோம். அதனால் வந்து சைடில் தும்பு எக்ஸ்ட்ரா வைக்காமல் கரெக்டாகவே மார்க்கிங்கில் வெட்டிடுறோம். இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நெடுங்கால் சைடு வந்து சுருக்கு இல்லாமல் இருக்கும். பேண்ட்டு வந்து தூக்காது. நெடுங்கால் சைடு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். பேண்ட் கட்டிங் முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இந்த பேண்ட்டினுடைய பொசிஷன் வந்து அதுதான். இப்போ இந்த பேண்ட்டில் வந்து சிம்பிளாக நம்ம ரொம்ப எதுவுமே மெனக்கெடல் பண்ணலை. சும்மா சாதாரணமாக வெட்டுற மாதிரி தான் வெட்டியிருக்கிறோம். 38 இன்ச்சு இடுப்பு, 42.5 இன்ச்சு சீட்டு, 42.5 சீட்டு, 38 இடுப்பு. தொடை லூஸ் வந்து 27.5. இவ்வளோ தான். இதில் சின்ன சின்ன விஷயங்கள். இப்போது சப்போஸ் வந்து இந்த அளவு வச்சு நம்ம வந்து இந்த பேக்கினுடைய ரைசிங் எடுக்கிறோம். 22.5 இப்படி ரைசிங் எடுக்கிறோம். இதுவும் உங்களுக்கு இந்த வழிமுறை மட்டும் இல்லை. இது அல்லாமல் வந்து இப்போ இந்த போர்க்கு வந்து எவ்வளோ வச்சுருக்குறோம்? 1.25 ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னா 2.25 இருக்குது கரெக்டாக. அப்போ 1/2 இன்ச்சு மைனஸ். இது என்னன்னு கேட்டால் வந்து நீங்கள் ஷார்ட்டாக இன்னொரு வழிமுறையும் இது பயன்படுத்திக்கலாம். இந்த போர்க்கு வந்து சீட்டினுடைய அளவில் 16 ஒரு பாகம். இப்போ இந்த 16 ஒரு பாகம் மைனஸ் -1/2 இன்ச்சு, அதில் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி இந்த அளவு வைப்போம். அந்த 16 ஒரு பாகத்தை அப்படியே இங்கே வச்சிடணும். இதில் 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி கூட வைக்கலாம், தப்பு இல்லை. அது சீட்டினுடைய வித்தியாசத்தை பார்த்து வைக்கணும். அப்போ சீட்டுக்கும் இடுப்புக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 6 இன்ச்சு இருந்தது அப்படின்னா கரெக்டாக 1/4 இன்ச்சு சேர்த்தே வைக்கலாம். 16 ஒரு பாகம் 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி வைக்கலாம். இந்த சீட்டுக்கு இடுப்புக்கும் உள்ள வித்தியாசம் வந்து
கம்மியாக இருக்கும்போது 4 இன்ச்சு தான் இருக்குது அப்படிங்கும்போது கரெக்டாக வச்சாலே போதும். 1/4 இன்ச்சு கூட்டி வச்சாலும் அதனால் வந்து கம்ப்ளைண்ட் வரப்போகிறது கிடையாது. ரைட், ஓகே. அடுத்த கட்டிங்கில் பார்ப்போம். இதனுடைய பேக் வந்து இதான் அதனுடைய பேக்கு. நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து பாருங்கள். நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்லிகிட்ருக்குறோம். உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் எல்லாமே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய தேவைகள், கட்டிங் சம்மந்தப்பட்ட தேவைகள் எது இருந்தாலும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் கமெண்ட்ஸில் பார்த்து உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு உள்ள வீடியோஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம்.